ஆசிய கோப்பை வெல்ல இந்திய அணிக்கு இருக்கும் சிக்கல். திறமையான வீரர்களை ஒதுக்கிய இந்திய அணி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தொடர்ந்து வெற்றியை பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றாலும் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகிறது. மேலும் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியை தழுவவில்லை என்றாலும் தொடக்க வீரர்கள் அபிஷேக் சர்மா, கில்லை தவிர மற்ற யாரும் சரியாக விளையாடவில்லை என தெரிய வந்துள்ளது. கில் மற்றும் அபிஷேக் சர்மாவின் ஸ்ட்ரைக் ரேட்டை தவிர மற்ற வீரர்களின் ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் மோசமான அளவில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி திலக் வர்மாவின் ஸ்ட்ரைக் ரேட் 126, அதிரடி வீரர் ஹர்திக் பாண்டியாவின் ஸ்ட்ரைக் ரேட் 124, இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் ஸ்ட்ரைக் ரேட் 111.32 என்ற அளவிலும் இருக்கின்றது. இதே போன்று நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் ரேட் 111.29 என்ற அளவிலும், சிவம் தூபேவின் ஸ்ட்ரைக் ரேட் 94 என்ற அளவில் உள்ளது. அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஜோடி தொடக்க விக்கெட்டுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைத்ததால் இந்திய அணியின் நடுவரிசையில் இருக்கும் சிக்கல் வெளியே தெரிவதில்லை. ஒருவேளை முக்கியமான ஆட்டங்களில் தொடக்க வீரர்கள் இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தால் ஒட்டுமொத்த இந்திய அணியின் பேட்டிங் வரிசையில் இருக்கும் சிக்கலும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என கிரிக்கெட் பவுலர்கள் எச்சரிக்கை விடுத்து இருக்கிறார்கள். ஓமன், UAE போன்ற அணிகளுக்கு எதிராக கூட இந்தியாவில் நடுவரிசை வீரர்கள் சொதப்பி இருக்கிறார்கள். இதனை சரி செய்யாவிட்டால் ஆசிய கோப்பை பைனலில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் என விமர்சனங்கள் வருகின்றன.